ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பற்றி பேசும்போது அதனுடைய சாதனைகளையும் வரலாற்று பெருமைகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த எல்லா சாதனைகளுக்கும் முன்னாடி சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இந்தியாவின் முதல் அணை, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லணை. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்க இந்த கல்லணையை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். ஸோ கல்லணை திருச்சிக்கு பக்கத்தில் காவேரி ஆற்றின் குறுக்கே சும்மா கம்பீரமாக நிற்கிது இந்த கல்லணை. இந்த கல்லணை ஒரு சாதாரண அணை மட்டும் இல்லைங்க. இது நம்மளோட தமிழர்களின் பொறியியல் திறனுக்கு ஒரு சான்றாக விளங்குது. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னன் கரிகாலனால் கட்டப்பட்டது தான் இந்த கல்லணை. அந்த காலகட்டத்தில் காவேரி ஆற்றில் தென் மாவட்டத்தின் உயிர் நாடியாக இருக்க இந்த காவேரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த நீர் எல்லாமே கடலில் போய் கலந்துரும். அதே சமயத்தில் வறட்சியான காலகட்டத்தில் விவசாயத்துக்கு நீர் இல்லாமல் போயிட்டு இருந்தது. இதை எப்படியாவது சரி செய்யணும்னு யோசிச்சார் கரிகாலன். அப்போ தான் இந்த கல்லணையை கட்ட முடிவெடுத்தார். இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கோ ஒரு டேம் கட்டுறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது. இயந்திரங்கள், இரும்பு, சிமெண்ட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் கற்களும் மற்றும் கற்கள், பாறைகள், களிமண்ணை கொண்டு இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கல்லணையை எப்படி கட்டினாங்கன்னு பார்ப்போமா? இந்த கல்லணையை காவேரி ஆற்றின் ஆழமான பகுதியில் பெரிய பெரிய பாறைகளை வீசி அதன் மீது இந்த களிமண்களை பூசி அடித்தளத்தை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீரோட்டத்திற்கு ஏற்ப வளைவுகளை வச்சும், அது மட்டும் இல்லாமல் நீரின் ப்ரெஷரை தாங்குகிற அளவுக்கான அடித்தளத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த கல்லணை இன்னும் ஸ்ட்ராங்காக கம்பீரமாக நிற்கிது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் திஸ் கல்லணை பார்க்கலாங்களா? இது உலகிலேயே இன்னும் ஃபங்க்ஷனலாக இருக்க 4வது பழைய டேம். அண்ட் இது நமக்கு ஒரு பெரிய பெருமை. அண்ட் இந்த கல்லணை கொண்டு வரப்பட்ட பெரிய பெரிய பாறைகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன்றது இன்னுமே ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. அண்ட் இவங்க மணல் மற்றும் களிமண்ணை கொண்டு ஒரு சிறப்பான பசையை செஞ்சுருக்காங்க டு பில்ட் திஸ் கல்லணை. அண்ட் இந்த பேஸ்ட் நாட்கள் ஆக ஆக நீரின் அழுத்தத்தால் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுது. அண்ட் டாக்டர் ஆர்த்தர் காட்டன் அப்படிங்கிற இரிகேஷன் இன்ஜினியர் டியூரிங் த பிரிட்டிஷ் டைம், அவர் இந்த கல்லணையை ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு தான் நிறைய டேம்ஸை கோதாவரி அண்ட் கிருஷ்ணா ரிவர் பெல்ட்டில் கட்டியிருக்காரு. இன்றைய நவீன உலகத்தில் எவ்வளவோ பிரம்மாண்டமான அணைகளை பார்க்குறோம் நம்ம. ஆனால் எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் வெறும் இயற்கை வளங்களையும் அறிவையும் கொண்டு இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணையை ஒரு மன்னனின் தொலைநோக்கு பார்வையினாலும் மக்களின் அசாத்திய உழைப்பினாலும் அண்ட் இந்த காவேரி நதியின் வற்றாத நீர் வளத்தினாலும் இந்த அணை இன்றைக்கும் பிரம்மாண்டமாக நிற்கிதுன்னா இது வெறும் கற்களால் கட்டப்பட்ட அணை இல்லைங்க. இது நம்மளுடைய தமிழர்களின் தொழில்நுட்ப வரலாற்றிற்கு ஒரு அழியாத சின்னம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருச்சி இல்லை தஞ்சை சைட் போனீங்கன்னா மறக்காமல் இந்த கல்லணையை பாருங்கள். ஏன்னா அதை பார்க்கும் போதே நமக்கு அதன் பின்னாடி இருக்கும் உழைப்பும் வரலாற்றும் உணர முடியும். வெறும் வரலாறு மட்டும் இல்லைங்க, இது ஒரு வாழும் அதிசயம். அடுத்த முறை இந்த கல்லணையை பார்க்கும்போது கம்பீரமாக பெருமையுடன் பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you until then, bye.